அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து ஒரு அமைதி காக்கும் படை என்றொன்றை நீங்க அமைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு நீண்ட கலந்துரையாடலும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படுகிறது. நீங்க சொல்றதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம். நான் சொன்னதை கேட்டு இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்தினதுக்கு வாழ்த்துக்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு சொல்லணும் இருக்கிறாரு. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேல் தற்போதும் தாக்குதல் நடத்துகிறது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த திட்டம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டம் தான். வேற வழி இல்லை, பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது, அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார். ஏன்னா 10ஆம் தேதிக்கு நம்ம ஒரு 5 நாள் தான் இருக்கிறது, அதுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும், வந்தா மட்டும்தான் அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் 729வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலைமையில் என்ன நடக்கிறது காசாவில், காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த வீடியோ பொறுத்தவரை நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்மானத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல பேச்சுவார்த்தைகளே கிடையாது, நேரடியாக யுத்த நிறுத்தம் தான், நான் சொல்றதை நீங்க கேட்கணும் என்று சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்துவிட்டு மீண்டும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 79 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கு. இஸ்ரேலுடைய சேனல் 20 அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே அமெரிக்காவில் வாழுகிற யூதர்களில் 61% இஸ்ரேல் காசா மீதான யுத்தத்தில் யுத்த மீறல் செய்திருக்கிறது, இன அழிப்பு செய்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், நம்புகிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல் அந்த 61% இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் நம்புகிற அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் 10 பேர்ல 4 பேர் இஸ்ரேல் காசாவில் இன அழிப்பு தான் செய்திருக்கிறது என்பதை திட்டமாக நம்புகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உண்மையை பொறுத்தவரையில் உண்மையை யாருமே மறைச்சு வைக்க முடியாது, உண்மையை அழிக்கவும் முடியாது என்கிற நிலையில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் அநியாயமானது, அபத்தமானது. பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள், அவர்களுடைய நாட்டுக்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை மற்றவர்கள் நம்பியதை தாண்டி தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களே நம்புகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே பாலஸ்தீன யுத்தம் என்பது ஒரு முக்கியமான செய்தியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது. முதலாவது, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவிகள், பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் அல்ல என்பதும், இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் இல்லை என்பதையும் மிக அழகாக கொண்டு போய் உலகம் முழுவதும் இந்த யுத்தம் காட்டி, அதே நேரத்தில் உண்மையான தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இஸ்ரேலியர்கள் தான், ஜியோனிஸ்டுகள் தான் என்கிற செய்தியையும் உலகம் பூராகவும் இந்த யுத்தம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அறிக்கைகள் அவங்க தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் ஆயுதங்களை ஒப்படைப்பதை பொறுத்தவரை எங்களுடைய ஆயுதங்கள் பாலஸ்தீன அரசாங்கத்திடத்தில் தான் ஒப்படைக்கப்படும். பாலஸ்தீனத்துக்குன்னு சுயாதீன அரசாங்கம் உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் ஆட்சியில் எந்த இடத்திலையும் பங்காளிகளாக இருக்க மாட்டோம், ஆனால் ஆட்சியினோட தீர்மானிக்கும் போது அதை தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் இருந்தாகணும். நாங்கள் இல்லாமல் நீங்கள் நினைச்சாக்களை அந்த ஆட்சியில் வைக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை என்பதையும் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிற அதே நேரம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சுயாதீனமாக ஆட்சி செய்யலாம், பாலஸ்தீனத்திற்கு என்று ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும்
வேண்டும். அந்த அரசாங்கத்திடத்தில் நாங்கள் ஆயுதங்களை தாராளமாக ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற மிக அழகான வியாக்கியானத்தை தான் டொனால்ட் ட்ரம்புக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்திகளை சொன்னதுக்கு பிறகுதான் டொனால்ட் ட்ரம்ப் உடனே யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாருங்கிறதான் ஆச்சரியமானது. ஏன்னா இது அதில் வரக்கூடாதுங்கிறதான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த திட்டமிடல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருப்பது, இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அபு மர்சூக் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க 2 வீடியோக்களின் இது தொடர்பாக சில செய்திகளை சொல்லியிருக்கோம். விரிவான செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ப்ரொபோசலோடு சேர்த்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடிய விதத்தில் தான் இந்த சமாதானத்திற்காக நாங்கள் போறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இந்த 20 அம்ச திட்டத்தை பொறுத்தவரை கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்க முடியாது. இதில் நிறைய டிஸ்கஷன் பண்ணணும். அதற்கான பேச்சுவார்த்தை வாசலை நாங்களும் திறந்திருக்கிறோம், அவர்களும் தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத இயக்கம் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரொம்ப தெளிவாக சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்று கேட்டால், நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான ஒரு தேசிய போராட்ட இயக்கமே தவிர நாங்கள் எந்த நாட்டில் போய் குண்டு வச்சு தாக்குதல் நடத்துகிற பயங்கரவாத இயக்கம் கிடையாது. மற்ற இயக்கங்களை சாடுகிற மாதிரி எங்களை சாடுறதுக்கு நீங்கள் வரக்கூடாது. நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, எங்கள் நாட்டுக்கான தேசிய போராளிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி மிக அழகாக அபு மர்சூக் அவர்கள் அந்த என்கிற வார்த்தைக்கான பதிலையும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தி இன அழிப்பை நிறுத்துவதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் நாங்கள் சமாதானத்துக்கு வர்றதுக்கே முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து ஒரு அமைதி காக்கும் படை என்றொன்றை நீங்கள் அமைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க. அதற்கு நீண்ட கலந்துரையாடலும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படுகிறது. நீங்கள் சொல்றதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம், அதையெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் ஒப்புக்கொண்டாலே 72 மணி நேரம் நீங்க வந்து பணைய கைதியெல்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல 3 நாளைக்குள்ள. அது அவர் என்ன சொல்றாருன்னா, இது எழுத்துல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், யதார்த்தம் மாதிரி தெரியும், நடைமுறையில் சாதாரணமான விஷயம் இல்லைன்னா அவங்க பங்கர்ல இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. 3 நாளைக்குள்ள கொண்டு வாங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி கொண்டு வர முடியாது. அதை பத்தி பேசுவோம். அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பான விவகாரங்களும் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பான விவகாரம் எங்களுடைய தேசிய பிரச்சனை. நீங்க நினைச்ச மாதிரி அதை செய்ய முடியாது. நம்ம 2 தரப்பும் பேசுவோம், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி திட்டமாகவே அபு மர்சூக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கானது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாத்திரம் அதை பற்றி முடிவெடுக்க முடியாது. எங்களோடு 14 அமைப்புகள் இருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்துதான் பாலஸ்தீனம் தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும், எடுப்பதுதான் சரியானது என்றும் அபு மர்சூக் அவங்க சொல்லியிருப்பதோடு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும், காசாவில் இருக்கிற மீதமுள்ள 14 அமைப்புகளும், பாப்புலர் ஃப்ரண்டாக இருக்கலாம், மற்ற அமைப்புகள் எல்லாமே, அந்த பேர்கள் நமக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாது, அந்த அமைப்புகள் அத்தனையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இந்த முடிவை வரவேற்றிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோட வர்றோம், நீங்க சொன்னதுதான் சரி, இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம ஒரு தீர்வை காணுவோம் என்கிற நிலைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமைத்துவத்தை எப்படி அவர்கள் யுத்தத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளிலும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள். இதை தாண்டித்தான் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகும் பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிஃபென்ஸுக்கு தான் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம், எங்க மேல அட்டாக் வந்துட கூடாதுங்கிறதுக்கு தான் தாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க முன்னாடி போகவும் இல்லை பின்னாடி வரவும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன செய்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதிலே இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறதா இல்லையா? யுத்த நிறுத்தம்னா யுத்த நிறுத்தம், அவ்வளவுதான். எக்காரணம் கொண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதை கேட்டு இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்தினதுக்கு வாழ்த்துக்கள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு வச்சிடணும் இருக்கிறாரு. ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேல் தற்போதும் தாக்குதல் நடத்துகிறது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று சிபிஎஸ் செய்தி நிறுவனத்துக்கு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையுமே அமெரிக்கா நேர்மறையாகத்தான் பார்க்கிறது, அமெரிக்கா வந்து சமாதானத்துக்கு நெருக்கமாகத்தான் பார்க்கிறது, அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நாம ரொம்ப கவனத்தில் கொள்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு போறதுங்கிறது அமெரிக்காவுக்கே தேவை. ஏன்னா 10ஆம் தேதிக்கு நம்ம ஒரு 5 நாள் தான் இருக்கிறது, அதுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். வந்தால் மட்டும்தான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சமாதானத்துக்கான நோபல் பரிசும் கிடைக்கும்.
கிடைக்குமாங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது, கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுக்காக அவர் தடுமாறுறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அதில் என்ன நடக்க போகிறது என்பதை. இப்படியான சூழல்ல தான் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவங்க மிக அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு திட்டமே கிடையாது. ஒரு பக்க சார்பான திட்டத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் வேற வழியில் பாலஸ்தீன மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள், உயிரோடு இருக்கிறவர்களையாவது நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதுனால இந்த ஒரு நிலைக்கு போக வேண்டியிருக்கிறது. அதற்காக எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற அர்த்தம் அல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்கிற ஒரு ரொம்ப போல்டான ஒரு அறிக்கை, இதுவரைக்கும் வெளியிட்ட அறிக்கைகளில் ரொம்ப போல்டான அறிக்கையாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய இந்த அறிக்கையை பார்க்க முடியும். இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்தே மலேசியா தாராளமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உச்சமாக இருக்கிறது. இரட்டை நிலைப்பாட்டில் இல்லை. டர்க்கி மாதிரி இப்போ ஒன்று சொல்லுது, அடுத்த ஒன்று சொல்லுது, முனாஃபிக்தனமாக அவங்க நடக்கல, வெளிப்படையாகவே மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஈவன் ஜெர்மனில் போய் நின்று கூட மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் தெளிவாக பாலஸ்தீனத்தை ஆதரித்து வெளிப்படையாக பேசியிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற நிலையில தான் இந்த திட்டம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டம் தான். வேற வழியில் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது, அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபித் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து வெளியாக என்னன்னா, இந்த யுத்த நிறுத்தத்தையும் எப்படியாவது சீர்குலைக்கணும்ங்கிறது தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பென் கிவிர், ஸ்மாரிச் ஆகிய முக்கியமானவர்களுடைய தேவையா இருக்கு. ஏன்னா இந்த 3 பேரும் தான் நம்பர் 1 இனவாதிகள். அவங்களுக்கு தான் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணும் தேவை இருக்குது. அந்த 3 பேருமே எப்படியாவது மீண்டும் இதை சீர்குலைக்க திட்டமிடுகிறார்கள் என்பது இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆளுக்கு ஆட்சிக்கு வந்துக்கணும், இவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும். 2 பேருக்குமே பலஸ்டைன் மீதான பாசம் கிடையாது. அவருக்கு ஆட்சியை பிடிச்சிக்கிற தேவை இருக்குது, இவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சு கொள்கிற தேவை இருக்கிறது. இந்த ரெண்டுமே இருக்கிற காரணத்தினால என்ன பண்றாருன்னு கேட்டா, அவங்க இதை சீர்குலைக்க பார்க்கறாங்க. எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்துடக்கூடாது, மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட யுத்தம்னு போனா தான் நம்ம ஆட்சியை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இவர் எப்படியாவது யுத்த நிறுத்தம் வரணும், வந்தா தான் எலெக்ஷன் வரும், அப்ப நம்ம ஜெயிச்சிடலாம்னு பார்க்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெசட் அவருடைய பாராளுமன்றத்தை சொல்றாரு, எங்களுடைய பாராளுமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது, நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நெத்தன்யாகுவோ அல்லது ஸ்மாரிச்சோ அல்லது பென் கிவிரோ இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். ஏன்னா இதையும் சீர்குலைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவருக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிரும்ங்கிறதுனால அவர் தெளிவாக இருக்கிறார். எனவே நெத்தன்யாகுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப அவர் இந்த சமாதானத்திற்கு ஏதோ ஒரு வகையில் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு மத்தியில தான் எப்படியாவது சீர்குலைப்பதற்கான தாக்குதல்களையும் அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. இந்த நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரான் டெர்மர் தலைமையில் நாளை காலை ஈஜிப்டில் நடைபெற இருக்கிற சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கான தூதுக்குழு இஸ்ரேலிலிருந்து கிளம்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய விட்காஃபும் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து ஈஜிப்ட் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கத்தருடைய தூதுக்குழுவும் ஈஜிப்ட் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆல்ரெடி ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க. இப்படி அனைத்து தரப்பினரும் ஈஜிப்டில் ஒன்று சேர்கிறார்கள். ஈஜிப்டில் வைத்து தான் நாளைய தினம் இந்த சமாதான உடன்படிக்கைகள் எப்படி அமையப் போகிறது என்கிற பேச்சுவார்த்தைகளும் நடைபெற இருக்கிற. அந்த பேச்சுவார்த்தைகள் இடையில வரக்கூடிய அப்டேட்டுகளை நம்ம உடனுக்குடன் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு கூட்டணி சார்பாக 43 கப்பல்கள் காசாவை நோக்கி போனது. அதில் போன அத்தனை பேருமே அவங்க கைது பண்ணியிருந்தாங்க. கைது செய்யப்பட்டவர்களுடைய ஒரு பகுதியினர், குறிப்பாக டர்க்கியை சேர்ந்தவங்களையும் அவர்களோடு சென்ற இன்னும் சிலரையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களை டர்க்கியினுடைய ஒரு விமானத்தில் தற்போது டர்க்கிக்கு அனுப்பிட்டாங்க. வந்து விமானம் தரை இறங்கி விட்டது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவில் சென்றவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். மீதி உள்ள பாதி பேரை அடுத்ததாக அவங்க நாடு கடத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி போனாலும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா வெற்றி பெற்றிருக்கிறது. காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்திருக்கிறது. காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ள துருக்கியினுடைய கப்பல் போயிருக்கிறது என்பது பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச ஆதரவினுடைய வெற்றி என்பதை தாண்டி இன்னைக்கு இத்தாலியில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தாலியினுடைய பல நகரங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுக்கு ஆதரவு தெரிவித்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கிறார்கள். அதுவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு பாரிய வெற்றியாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிற காரணத்தினால் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 3 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இதுவரை வெளியான தகவல் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த 7 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள்
என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு. இதை பற்றி தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன சொல்றாங்கன்னா, சமாதானம்னா சமாதானம், நீங்க அமைதியா இருந்தா நாங்களும் அமைதியா இருந்துருவோம், ஆனா நீங்க அப்பாவி மக்களை கொல்ற காரணத்தினால நாங்க திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்கிற பதிலடி தாக்குதல் கொடுத்த விவகாரத்தையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய ஈஜிப்டினுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அந்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்காக தொடர்ந்தும் கொண்டு வந்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை, நண்பர்களை, தாய்மார்களை, உறவுகளை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.